நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஆதி முதற்கொண்டு இந்த ஓய்வு நாளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாளை ஃபஸ்ட்டு பிளஸ் பண்ணாராம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்லியிருக்காரு, இந்த நாளை பிளஸ் பண்ணிருக்காராம். அப்புறம்தான் பரிசுத்தப்படுத்துவாராம். இந்த நாளை பிளஸ்ஸிங்கான நாள். இந்த நாள் நம்ம தேவனிடத்தில் வரும்போது அந்த பிளஸ்ஸிங்கு நம்ம மேலே இருக்கும். இந்த உலகத்தில் என்னதான் திரளானது சம்பாதிச்சாலும் தேவ ஆசீர்வாதம் சம்பாதிக்க முடியாது. அது தேவன் கொடுத்தா மட்டும்தான் இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள தான் கர்த்தர் நமக்கு இந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தியிருக்காரு. அது பரிசுத்த ஓய்வு நாள் என்று. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவராக. திருப்பி கொள்ளுங்க, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். எத்தனை பேருக்கு சுகமா இருக்கணும்? சுகமா இருக்கணுமா இல்லை பிரச்சனையோடு கூட இருக்கணுமா? சுகமாக இருக்கணும், சரீரத்தில் சுகம் இருக்கணும், வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும். வேணுமா இல்லைங்களா? அதை தான் ஆண்டு இங்கே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது மறுபடியும் அதை வசனத்தை வாசிங்க. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன பார்க்கும்போது சுகமாய் குடியிருப்பீர்கள். 2 சாட்சி பார்க்க போகிறோம். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த தேவன் சொன்ன கட்டளின்படியாக செய்து அவர் நியாயங்களை கைக்கொண்டு அவருடைய வசனத்தின்படியாக நடந்தவங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா சேஃப்டி, டுவெல் இன் தி லேண்ட் சேஃப்டி. நமக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு வேணுமா வேணாமா? நல்லா பாருங்கள், எத்தனை பேருக்கு பாதுகாப்பு வேணும்? நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம்? காலையில் எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஹரிபரியாக வேலைக்கு போகிறோம். வேலை செய்கிற இடத்துல போகும்போது ஒரு சேஃப்டி வேணும். வேலை செய்கிற இடத்துல ஒரு சேஃப்டி வேணும். திரும்ப வரோம், ஒரு சேஃப்டி வேணும். குடும்பத்தில் காலையிலேருந்து சாப்பாடு சமைச்சு வடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வடிக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி வேணும். ஆமாம், இல்லைங்களா? கொஞ்சம் கஞ்சி கையில் பட்டுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? கொப்பளம் பஸ்ட் ஆகி தோல் வந்துடும் வெளியே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ பாதுகாப்பு எப்படி கிடைக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் கிடைக்குன்றது அப்பாற்பட்டது. ஆனால் தேவன் தான் ஒரு மனுஷனை பாதுகாக்கணும். ஆமேனா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படி தான் இங்கே சொல்லப்படுற வார்த்தை, நம்ம இயேசுவின் வார்த்தையின்படியாக நடக்கும்போது கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராது. நல்லா பாருங்கள், பிரச்சனை வராது, போராட்டம் வராது. அதுக்கு வரவே இல்லாமல் வரும். ஆனால் அதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருந்து எடுத்து போட்டுருவார். அப்படி 2 பேரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ முக்கியமாக என்னென்னு பார்க்கும்போது இந்த கட்டளை அப்புறம் நியாயங்கள் அது நடக்கணுன்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வாசிக்கும்போது, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் இருங்க. உங்களுக்கு விக்கிரகங்களையும், வீட்டில் விக்கிரக சொரூபம் இருக்கா? வேணான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இங்கே அப்படி வாசிங்க. உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை வரைஞ்சது சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. தேசத்தில் நீங்க வைக்காதீங்கன்னா உன் வீட்டில் வைக்காத. சரிங்களா? வைக்காத. அப்படி வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உன் கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து. ஃபர்ஸ்ட் பாருங்க, நியாயங்கள் நடக்குதுன்னா ஒன்று, எதுக்கு முன்னாடி வணங்கக்கூடாது. 2வது, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரியனா அதை நீ கடைபிடி. இந்த நாளை கர்த்தருக்காக கொடு,
கர்த்தருடைய சந்நிதியை செலவு பண்ணு, கர்த்தருடைய வசனத்தை கேளு, கர்த்தரத்தை கற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்றேன். வாசிங்க. என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்கள். இருக்கணுமா? இருக்கணுமா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நாட்கள் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணல? ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தலை. ஹலோ, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார்? ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அது கிட்டத்தட்ட சாலமோன் நாட்கள் வரைக்கும் கூடாரமாக இருந்தது, அங்கங்கே பெயர்த்து போடப்படுகிற கூடாரமாக இருந்தது, சீலோவில் இருந்துச்சு. அப்புறம் தாவீது கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய குமார் என்ன பண்ணார்? சாலமோன் டெம்பரரியில் பர்மனெண்ட்டாக ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே வச்சார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, அது சில நேரம் இருந்துச்சு, அப்புறம் இடிக்கப்பட்டது. இன்றைக்கு அங்கே என்ன இல்லை? ஒரு சுவர் மட்டும்தான் இருக்குது. அங்கேயே என்ன பண்ணுவாங்க? எதுக்கு முட்டுறாங்க? போயிட்டு நீங்கள் சொன்னது செய்யாதால இந்த ஆலயம் போச்சு, அதெல்லாம் முட்டிகிட்ருக்குறாங்க இன்றைக்கி. ஆனால் கர்த்தர் நம்ம இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் ஆலயமாக வச்சுருக்காரு. நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தை குறித்து எப்படி இருக்கணுமா? பக்தியாக இருக்கணுமா? பயம் இருக்கா? சந்தேகம்தான். பக்தி இருக்கா? சந்தேகம்தான். ஆனால் பயபக்தி இருந்தால் தான் நம்ம கர்த்தர் தெரிந்து கொள்வார். வாசிங்க அப்படியே. நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலம் அப்படி என்னதுங்க? ஏற்ற காலம் என்னது? அந்த மைக் கொஞ்சம் கீழே தள்ளிப்பிடிங்க. ரைட். ஏற்ற காலம் என்னது? மழை காலத்தில் மழை வரும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும், பனி காலத்தில் பனி வரும். எல்லாத்துக்கும் காலத்தை நியமிச்சிருக்கிறாரு. எல்லாமே எல்லா காலத்துக்கும் நடந்துடாது. நம்ம காலத்தில் குறித்திருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்லா பாருங்கள், அதின் காலத்தில் அதை நேர்த்தியாய் செய்கிறவர். புரியுதா இல்லைங்களா? சின்ன பையனாக இருக்கப்போ நமக்கு என்ன தேவையோ அதை செய்வார். வாலிபனாக இருக்கும்போது செய்வார். குடும்பஸ்தனாக இருக்கும்போது அதை செய்வார். முதிர் வயதாக இருக்கும்போது செய்வார். எல்லாத்தையும் செய்வார். வாசிங்க அப்படியே. பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் கனியை கொடுக்கும். திராட்சை பழம் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். போதும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கணும்னா மேலே சொன்ன வாசனத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஒன்று, அவரை விட வேறு எதையும் பெருசாக நினைக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா விக்கிரகம்னா நீங்கள் சிலை நினச்சிக்க போகிறீங்க. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை இருக்கா இல்லைங்களா? புதிய ஏற்பாடு இருக்கா இல்லையா? உடனே நீங்கள் சில பேர்லாம் சுருவம் வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு சுருவம் பரவாயில்லையா, அதையும் தூக்கி போட்டு கொளுத்துனவரை நீங்கள் பார்ப்போம். தூக்கி போட்டு கொளுத்துனவர். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம நடந்தோன்னா ஒரு நாள் அப்படி இருந்தவங்க தானே தொட்டு கும்பிட்டவங்க தான். நானும் தொட்டு கும்பிட்டேன். அது மண், அது ஒன்றுமே இல்லை. நான் மண்ணு தான். எனக்குள்ளே அவர் ஜீவனை கொடுத்தால நான் மனுஷனாக இருக்கேன், ஜீவாத்தமாக இருக்கிறேன். நான் பேசுகிற மாதிரி அது பேசாது, அது மண். அதை எப்போ கர்த்தர் வசனத்தின் மூலம் தெரிவித்தாரோ அப்போ இருந்து அதை விட்டாச்சு. தூக்கி எல்லாத்தையும் போட்டோம், உடச்சி தள்ளிட்டோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ சுகமாய் குடியிருப்பதற்கு இதையெல்லாம் நீங்கள் செய்யணும். உன் வாழ்க்கையில் வசனம் இருந்துச்சுன்னா இருந்தால் மட்டும் போது, வசனப்படியே வாழும்போது கர்த்தர் உன்னை சுகமாய் பத்திரமாய் காத்து கொள்வார். ஆமெனே இல்லைங்களா? சரி, முதல் நபரை நம்ம பார்க்கலாம். சார், சங்கீதம் நான் அதை உங்களுக்கு எழுதி கொடுக்கல, சில வசனம் நான் சொல்லும்போது இங்கே எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 4:8. சங்கீதம் 4:8. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ண. நம்மளை யார் தான் சுகமாக வைக்கிறதா? யாருங்க? ஏசப்பா தான் சுகமாக வைக்க முடியும். எந்த மனுஷன் சுகமாலாம் வைக்க முடியாது. மனுஷன் கொடுக்குற சுகம்லாம் நிரந்தரம் கிடையாது, 4 நாள் இருக்கும் போய்டும். ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை, நிரந்தர சுகத்தை நமக்கு கொடுக்குற அவர் ஒருவரே, அவர் கர்த்தர். ஆமென். சரி, ஒரு நபரை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய்
உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஆமென். இப்ப தாவீதை குறித்து இங்க சாலமோன் சொல்றாரு, தாவீது எப்படி இருந்தாராம்? உம்மை பற்றி உண்மை, நீதி, மன நேர்மை. இது வந்து சாலமோனுடைய சாட்சி. யாருக்கு? தாவீதுக்கு. சரிங்களா? எப்படி இருந்தாராம்? உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மை இருந்தால்தான் பெரிய கிருபையை கொடுத்தாரு. தாவீது பற்றி தெரியுமா உங்களுக்கு? பக்தனாகிய தாவீது, அவர் எழுதின சங்கீதங்கள் எத்தனை தெரியுமா? எத்தனை சங்கீதம் தெரியுமா? அவர் ஒருத்தர் தான் கர்த்தருக்கு தகப்பன்னு சொல்கிறாங்க, தாவீதின் குமார்னு சொல்லிட்டு. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பதாக அவர் உண்மையாக இருந்தார். அப்போ தாவீது தப்பே செய்யலையா? பாவம் செய்த மனுஷன் இல்லை, அவர் செய்தார் தான். ஆனால் வருந்தி கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டார். எப்படி நாத்தானை அனுப்பி சொன்ன பொழுது அவர் தன் தப்பை உணர்ந்தார். நல்லா பாருங்கள், நம்ம தப்பு செய்கிற மனுஷன்தான். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அந்த உணர்வு என்பது நமக்கு வந்து நம்ம உணர்ந்தோன்னா கர்த்தர் நம்முடைய தப்பை மன்னிப்பார். ஆமேனா இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே பெரிய கிருபையை செய்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பெரிய கிருபை வர காரணம் என்னென்னா, தாவீது தெய்வ வார்த்தையின்படியே நடந்தார். ஆமேனா இல்லைங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, அடுத்த வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 4-5. இது தேவனுடைய சாட்சி. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று. இங்க நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. இப்போ தாவீது என்ன பண்ணிருக்காரு? இதெல்லாம் பாருங்க, இந்த சாட்சி மனுஷன் இல்லை. யார் சாட்சி? இது யாருக்கிட்ட பேசுகிறாரு? சாலமோன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. உங்கள் அப்பா நடந்தது மாதிரி நீ நடந்து கொள்ளு. நமக்கு எப்பவுமே ஒரு சாட்சி இருக்கணுங்க. இப்போ விசுவாசத்தின் பட்டியலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்காங்க விசுவாசத்தின் பட்டியலில்? எத்தனை பேர்? அடுத்த வாரம் பார்த்துட்டு சொல்கிறீங்க. விசுவாசத்தின் பட்டியலில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நீங்கள் அடுத்த வாரம் சொல்கிறீங்க. நல்லா பாட்டு பாடுறது தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனால் வசனத்தில் தேர்னவளாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாச வீரர்கள் இருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க எனக்கு அடுத்த வாரம். சரிங்களா? சரி, சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லணும். கர்த்தர் நல்லவர், சொல்ல வைப்பார். தேடுங்க வேதத்தை போயிட்டு. சரி, ரைட். இப்போ உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் உனக்கு என்ன கொடுப்பேன்? சிங்காசனத்தை கொடுப்பேன். ஆமேனா இல்லைங்களா? சரி, இது வந்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி. எப்பயுமே பாருங்கள், நான் கடைசியாக தாவீதை பற்றி சொல்லி முடிக்கிறேன். தாவீதும் இன்னொருத்தரும் தாவீதை சொல்லி முடிச்சு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தாவீது தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாராம்? அவர் போட்ட கோட்டை இப்படி பண்ணல, லைட்டாக அப்படி போனார். 2 திட்டின உடனே திட்டுனாரு, மனம் மாறினார். இல்லைங்களா? மாறினார். ராஜா என்ற அந்த கர்வத்தை காமிக்கல, தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் சங்கீதம் 51 இப்போ வீட்டில் வாசிச்சிங்கன்னா அதை முழுமையாக உங்களுக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். சரி, இன்னொரு வாசனை வாசிங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு, ஆனாலும் அங்கிருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்த தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். ஆமா, எப்படி இருந்தாராம்? எப்படி பின்பற்றினாராம்? நம்ம சொல்கிறோம் ஐ ஃபாலோ ஜீசஸ். பாட்டு பாடல,
பாடுறோம் இல்லைங்களா? பின்னோக்கே நான், இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, இயேசு என் முன்னே, பின்னோக்கே நான். ஆமாம், என்ன இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, இங்கே தாவீதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது மறுபடியும் தீர்க்கதரிசியாகிய அகியா மூலியமாக ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இதயத்தோடும் பின்பற்றின. யாரை பின்பற்றின? என்னை பின்பற்றின தாவீதை போல. ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம்? தாவீதை போல நடனம், தாவீதை போல பாட்டு. ஓகே, ரைட்டு, தப்பே இல்லை, பண்ணு. ஆனால் தாவீதை போல வசனப்படியாக வாழு. புரியுதா இல்லைங்களா? நீ பாடினாலும் ஆடினாலும் வசனப்படியாக வாழலன்னா நீ யாருன்னு தெரியாதுன்னு. నువ్వు ఎవరు నాకు తెలీదు, నువ్వు ఎవరు నాకు తెలీదు. நீ பாடினானு, நீ ஆடினானு, நான் பாடினேன், நான் ஆடினேன், அந்த கதெல்லாம் கிடையாது. வசனத்தின்படியாக உன் வாழ்க்கை இருந்தா உனக்கு இந்த பூலோகத்திலையும் பாதுகாப்பு, பரலோகத்தில் மேன்மை. ஆமாண்ணா இல்லைங்களா? கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இதுதான் உண்மை. இதை மாற்ற முடியாது, உண்மை அதுதான். ஏன்னா இன்றைக்கி உங்கள் பாதுகாப்புக்காக இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. ஆமாண்ணா இல்லைங்களா? தாவீதை போல. நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? கைத்தாளத்தோடும், கைத்தாளம் வரல, மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஏசப்பா, அதுக்கு தான் உங்களை சோத்திர பாட்டு பாட வைக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோத்திரம் சொல்லணும், நான் சோத்திரம் சொல்லி எங்கள் மூலியமாக கிருபை வரட்டும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, ரைட். இங்கே ஆண்டு சொல்ல இராமல் அப்படின்னா, எப்பா என் தாவீது மாதிரி இல்லைடா நீ சொல்லல. எத்தனை பேர் இருந்தாலும் யார் நம்ம பேச்சு கேட்குறாங்களோ அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணி காமிப்போம். ஆமென் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர். அதனால தான் தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம். எங்கே அவருக்கு இல்லாத பிரச்சனையா? எத்தனை பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணார், ட்ரபிள்ஸு வந்துச்சா இல்லைங்களா? சவுலு சுற்றி போட்டார், அவரை சோல்ஜர் அனுப்புகிறாரு, ஈட்டி போட்டார். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அதனால் தாவீதை கர்த்தர் காத்தார். ஆமென் இல்லைங்களா? அப்புறம் பெலிஸ்தேங்க சுற்றி போட்டாங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஏன்னா தாவீது தேவ வார்த்தையின்படியே நடந்தார். கர்த்தர் தாவீதை காத்தார். சேஃப்டி. மூணாவது அப்சலோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஏன் இருந்தார்? வசந்தபடியாக நடந்தார், அதனால் காத்தார். மலை மேலே அழுதுன்னு தான் போனார். திரும்ப ராஜாவாய் ஊருக்குள்ளே வந்தார். ஆமாண்ணா இல்லைங்களா? நாலாவது யோவாபு சதி திட்டம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் யோவாபோடு இல்லை, தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதை காத்தார். தாவீது வாக்காத பிரச்சனை இல்லைங்க, சுற்றி பிரச்சனை தான். ஆனால் அவர் ராஜாவாக எப்போ வரைக்கும் திரும்ப இருந்தார்? சாகிற வரைக்கும் ராஜா. நான் வசனம் உங்களுக்கு பின்பதாக காண்பிக்கிறேன். இதுதான் தேவனுடைய வழி நடத்துதல். தாவீது நடந்தா அப்படின்னா நடந்தார்னா என்னத்தை கண்டாருன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ கண்டதை நான் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. ஆமென். எத்தனை பிரச்சனைலேருந்து கர்த்தர் விடுவித்தார் தெரியுங்களா? அவ்வளோத்துலேருந்து கர்த்தர் விடுவித்தார். கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு தில்லு வேணும். வேணுமே வேணாமா? தில்லு வேணுமே வேணாமா? தில்லை கர்த்தர் உள்ளே கொடுத்தாரு. உள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்குல்ல, அபிஷேகம் அந்த சத்ருவை ஜெயிக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கணும். அந்த ஜெயண்ட்டு கீழே விழுந்தானா உள்ளே இருந்த அபிஷேகம் அவனை கீழே தள்ளிச்சு. ஆமென். உங்களுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை பிசாசு கொண்டு வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை முறியடிக்கும். அபிஷேகத்தின் வல்லமை நுகத்தை முறியடிக்கும். ஆமென். அப்போ அடித்தது தாவீதா, உள்ளே இருந்த அபிஷேகமா? உள்ளே இருந்த அபிஷேகங்க. கர்த்தருடைய அபிஷேகம்
கோலியாத்தை காலி பண்ணிச்சு. ஆமென். அடுத்த பேச்சே இல்லை, பேச்சில் மூச்சில் குப்புற விழுந்தார். அப்படி தான் கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா, யார் நம்மளை அழிக்க வந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும், பெரிய நட்டையான பெரிய ஆள் வந்தாலும் கர்த்தர் உன் காலு கீழே போடுவார். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உன் காலின் கீழே நசுக்குவார். தாவீது காலு கீழே யார் இருந்தது? ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ மறுபடியும் வந்துருங்க. இப்போ அகியா சொன்ன சாட்சி அடுத்தது பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 15:5 ஒரு காரியத்தில் தவறுனார்னு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஒன்ன கூட விட்டு விலகலையாம். ஒன்ன கூட ஒரு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை தெரியுமா? 613 கட்டளைகள். ஹலோ, 613 கட்டளை. அதில் ஒன்றை கூட விடாமல் நடந்தவர் தான் தாவீதுன்னு ஆண்டு இங்கே சொல்லியிருக்காரு. எத்தனை? 600 பிரமாணங்களில் 611, கட்டளைகளில் 613. ஒன்று கூட தாவீது மிஸ் பண்ணல. இந்த ஒரு மேட்ரு தான், ஒரு விஷயந்தான். அதை கூட அவன் மறைக்கல. கூப்பிட்டு வார்ன் பண்ண உடனே ஓகேன்னு சொல்லி ஒத்துட்டு காலில் விழுந்துட்டான். ஹலோ, தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறன்னு இரக்கம் பெறுவான். தாவீதுக்கு இரக்கம் கிடைச்ச காரணம் இதுதாங்க. நல்லா பாருங்கள், ஆதாம் ஏவாள் அறிக்கையிடல, விடல, சாக்கு சொன்னாங்க. ஆனால் தாவீது ஏம்மா ஏன் ஆதாமே காய் சாப்பிட்ட, கனி சாப்பிட்ட, ஆண்டவரே தெரியாமல் சாப்பிட்டாண்டவரே மன்னிச்சிடுங்க ஆண்டனா முடிஞ்சிச்சு. அப்பயே முடிஞ்சிருக்கோம். அவர் அங்கே இருந்திருப்பார் பரதேசிலேயே, நம்மளும் பரதேசில் இருந்திருப்போம். தூக்கி ஏவாள் மேலே போட்டார். ஏவாள் பாம்பு மேலே போட்டுச்சு. கடைசி வரைக்கும் மனம் திரும்பலை. அதனால தான் ஆண்டவர் டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே தூக்கி போட்டார் தோட்டத்தை விட்டு. ஆனால் தாவீது என்ன பண்ணார்னா, உங்கள் ஆலயத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உங்கள் பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் இருங்கன்னு கேட்டார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியை பற்றி தெரியல நிறைய பேருக்கு. அவ்வளோ பெரிய ராஜா தாவீதுக்கே பரிசுத்த ஆவி வேணும்னு வேண்டுதல் செய்யார்னா, நீங்களும் நானும் எவ்வளோ அதிகமாக செய்யும். உண்மையாக இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருங்களா? இப்போ சேஃப்டி பலன் தானே, உன்னத்தின் பலன் உன் மேலே நிழலிடும். நீ போய் எருசலேமில் காத்துட்டு உன்னத்தின் பலன் உங்கள் மேலே வரும் அப்படி சொன்னால் 50 நாள் வந்தால் தான் பலன். ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர். அந்த பலன் தான் அவர் கேட்டார். இங்கே சொல்லப்படுற வார்த்தை, ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் என்று பைபிளில் சாட்சி. இது 1 அவன் பையன் சாட்சி, 2வது கர்த்தர் சாட்சி, 3வது தீர்க்கதரிசி வாய்மொழியாக சாட்சி, 4வது வேதம் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்குது. நம்ம குறித்து சாட்சி சொல்லுவார் ஆண்டவர். பூலோகத்தில் என்னை அறிக்கையிடுறோன்னே, பரலோகத்தில் என் பிதாவுக்கு முன்பதாக நான் உங்களை அறிக்கையிடுவேன் அப்படின்னாரு. பூலோகத்தில் யார் என்னை அறிக்கை இல்லையோ, பரலோகத்தில் உன் பேரையே நாங்கள் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார். அறிக்கை என்னது? உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மையை சொல்லு, சாட்சியை சொல்லு. அப்போ அங்கே உன்னை பற்றி ஆண்டவர் பேசுவார். நீ இங்கே மனுஷங்கிட்டே சொல்லாமல் ஆத்தும ஆதாயம் பண்ணாமல் அப்படியே இருந்தா, அங்கே கர்த்தனை பண்ணுவார். எனக்காக நீ என்ன பிரயாசப்பட்டு கேட்பார். என்ன பிரயாசப்பட்ட, எனக்காக நீ என்ன செஞ்ச? நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக என் ரத்தத்தை சிந்தினேன், உனக்காக கையிலெல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன், கடைசி உடம்புல ஒரு துளி ரத்தம் கூட இல்லை கொடுத்தேன், நீ என்ன பண்ண எனக்காகன்னு கேட்பார். இப்போ சாட்சி ஏற்பட வேண்டும் என்றால், நான் 2 புஸ்தகம் பரலோகத்தில் இருக்குது. ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் எதுங்களா? ஜீவ புஸ்தகம்னா, நீ என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டியோ அன்றைக்கு புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்படும். ஞாபக புஸ்தகம் தெரியுங்களா? நீங்கள் கர்த்தருக்காய் செய்த நன்மைகளையும் எழுதி வைப்பார், அப்புறம் வேறையும் எழுதி வைப்பார். நீ அன்னைக்கு இது பண்ண தான் இல்லையா போடு, ப்ரொஜெக்டில் போடு, காமி. பேசவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் எங்கும் உள்ளது.
இப்போ தாவீதுக்கு இவ்வளோ பலமாக சாட்சி கொடுத்துருக்காருன்னா, தாவீது ஒரு வார்த்தை விட்டு விலகலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 611 பிரமாணங்களையும் 613 கட்டளைகளில் ஒன்று கூட அவன் விட்டு விலகலைன்னு சொல்லியிருக்காரு. புதிய ஏற்பாட்டு நமக்கு கஷ்டமே இல்லைங்க, அன்புலேயே கொண்டு முடிச்சார். அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? அன்பு இருந்தால் நம்ம மற்றவனுக்கு போய் அழிந்து போகிற ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவோம். நீங்கள் இயேசுவை பற்றி ஒருத்தருக்கு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே அவங்க மேலே அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். எந்த நபர் நம்மக்கிட்ட இயேசுவை பற்றி சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்ம மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்க. ஏன்னா அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 4:12, அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை இல்லாமல் ரட்சகர் இல்லை, வேறொரு நாமம் கொடுக்கப்படலை. ஆமாம் இல்லைங்களா? அவர் நாமம் தான். நீங்கள் ஏசப்பா பற்றி சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டியவங்க வேலை, கர்த்தர் தான் கிரியை செய்வார். ஆமாம் இல்லைங்களா? யார் நான் அனுப்புவேன், யார் என் காரியத்துக்காக போவேன்னு கேட்குறாரு ஏசாயா 6. நான் போகிறேன்னு யார் சொன்னது? ரொம்ப அதிசயமாக இருக்குது எனக்கு இந்த நாட்களில். யார் போவது? போக வேண்டியவங்க கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ இந்த சாட்சி பலமான சாட்சியாக இருக்கும். சரி, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு 2 சாமுவேல் 15:8 வாசிங்க. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. இல்லை 15:8ங்களா? இல்லை, இப்படியே தாவீது 18 பாருங்க. 2 சாமுவேல் 15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்து அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். 18 பாருங்க. 2 சாமுவேல் 15. சரி, இன்னொரு வாசனம் வந்துருக்கு. 1 நாளாகமம் 18:14. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். சரி, இப்ப நியாயமும் நீதியும் எப்படிங்க நியாயமும் நீதியும் செய்வாங்க? நம்ம நியாயமா நடக்கணுமா இல்லையா? நியாயமும் நீதியும் செய்யணும். இந்த நியாய நீதி யாருது? நியாய நீதி? சரி, வாசிங்க. சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்ப இந்த நீதியும் நியாயமும் யாருடையது? கர்த்தருடையது. அந்த நீதியின்படியாயும் நியாயத்தின்படியாயும் தாவீது தன் ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ நல்லது செய்யணும், நியாயமாக நடக்கணும். யாரும் நடக்கணும்? மனுஷருக்கு முன்பதாக. ஆமேனா இல்லைங்களா? தாவீது கர்த்தர் எப்படி நடந்தாரோ அப்படி நடந்து காமிச்சார். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். தாவீது எப்படி இருந்தார்? தாவீது தன் ஜனங்களுக்கு நியாயமும் நீதியையும் செய்தான் என்று 1 நாளாகமம் 18:10 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வசனத்தின்படியாக வாழ்கிற நம்ம எப்படி இருக்கணும்? நியாயமாக நடக்கணும். பிறனுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, முகதாட்சினை பார்க்கக்கூடாது, பெரியவன் மூஞ்சிக்கு அஞ்சக்கூடாது, இருக்கிற மாதிரி சொல்லு. அவன் பெரியவன், அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, இவன் சின்னவன் இவன் டம்மி பண்ணி பேசுறது, அதெல்லாம் வேணான்ற. நான் யாரும் முகத்துக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்காரு. உள்ளதென்றும் இல்லது இல்லைன்னு சொல்லு, அதுக்கு மிஞ்சதை கர்த்தர் பார்த்துக்குவார். பெரியவன் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி பேசுறதா வேணாம். அப்படி நடந்திருந்தாருன்னா அவருடைய ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும்? வேற மாதிரி இருந்திருக்கும். உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? அப்படி தான் நடந்தார். பெரியவன் பார்த்து மன்னிச்சு பரவாயில்ல, சின்னவன் பார்த்து தண்டிக்கலை, கரெக்டாக செஞ்சார். பெரியவன் நீ சின்னவன் அந்த கதையே கிடையாது. நீ பெரியவன் செஞ்சாலும் தப்பு தான். ஆமாம் இல்லைங்களா? அதான் நீதியும். நீதி என்னங்க? நீதி என்னது? நீதிபதினு யார் சொல்லுவாங்க? யார் நீதிபதி? ஜட்ஜி. அப்போ ஜட்ஜில் என்ன பண்ணோம்? நியாயம் தீர்க்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்போ நீதியும் நீதி எப்படி இருக்கணுமா? நியாயமாக இருக்கணுமா? நம்ம நீதி நியாயமாக இருக்கணுமா? அவர் நீதி நியாயமாக இருந்துச்சு. அந்த நீதி நியாயமாக இருக்கிறதுக்கு ஆதாரம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் இல்லைங்களா?
ஏசப்பா மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. விபச்சார ஸ்திரியை பிடிச்சி வந்து கல் எடுத்து அடின்னு சொன்னப்ப அவர் ஒரே ஒரு போடு போட்டார். நீ எவன் பாவம் செய்யலாம் அவன் அடி ஃபஸ்ட்டுனாரு. நீ பாவம் செய்யலாம் அடினாரு. அப்போ எல்லாம் போயிட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? அவரெல்லாம் யாருக்கும் அஞ்சலை. பரிசேன்னு பார்க்கல, வேத பாரகன்னு பார்க்கல, அங்கே இருக்கிற தலைவர்னு பார்க்கல, சிலர்னு பார்க்கல. யாருன்னா தப்பு செய்யலாம் அடி அப்படின்னா ஒருத்தவங்க கூட இல்லைலாம் போயிட்டாங்க. அவருடைய நீதி நியாயமான நீதி. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், நீ போய் மறுபடியும் உன் ஒர்க்கை பண்ணுன்னு சொல்ல, இனி செய்யாத. ஹலோ, சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதில் இதான் பாயிண்ட், மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். சாகர வரைக்கும் ராஜா. அப்படித்தானே இருக்காங்க. சரி, முதல்ல வந்துடலாம். தீர்காயுசு இருக்கு. யாருக்கு தீர்காயுசு வேணும்? அற்பாயுசு வேணுமா, தீர்காயுசு வேணுமா? அப்போ வசன் போய் வாழுங்க. ரெண்டாவது, நீ கர்த்தருடைய வாதம் இருந்தால் உனக்கு தானாக வரப்போகுது. மூணாவது, மகிமை உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதில் மரணம் அடைந்த பின்னு தான் அவன் பையன் ஆளுகை செய்தான். சாகிற வரைக்கும் யார் தான் படுத்துகிட்டே கமெண்ட் பண்ணுவார், இதை பண்ணு அதை பண்ணு. ஆமேனா இல்லைங்களா? அப்போ தேவ வார்த்தையின்படியாக நடந்த தாவீதுக்கு இவ்வளவு கனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருக்கு கொடுத்தாருன்னா நமக்கு கொடுப்பாரு இல்லைங்களா? அவர் நீதியும் நியாயம் செய்கிறவர். தாவீதை ஒரு மாதிரி நம்மளும் ஒரு மாதிரிலாம் பார்க்க மாட்டார், எல்லாம் ஒன்று தான். சரி, தாவீது வந்து சிலைகள்லாம் உடச்சி தூக்கி போட்டார் தெரியுங்களா? சரி, ஒரே வாசம் டக்குன்னு வாசி முடிங்க. 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 14:12. இது நான் எழுதி கொடுக்கல, எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடி போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. தாவீது கற்பித்தாரா? என்ன கற்பித்தாரா? சில எல்லாம் எரிச்சு போடுங்க கற்றுக் கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? அதெல்லாம் பயப்படாதீங்க, தூக்கி உடச்சி போடுங்க, அதை தூக்கி விசிறடிங்க, அது குப்பைங்க. கற்பித்தானா? அவர் எங்கே கற்றுக்கினாரு? எங்கே கற்றுக்கினாரு? இந்த பைபிளில் இருக்கிற வேதத்தை தான். நான் உங்களுக்கு முதல்ல வாசிச்சேன்ல, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1-5. சில நிறுத்தாத. யார்? பெலிஸ்தர் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவனை காப்பாற்றுறதெல்லாம் ஒரு தெய்வமா? ஹலோ, அவனை காப்பாற்றுறதெல்லாம் ஒரு தெய்வமா? நெருப்பில் தூக்கி போட்டாங்க, அதையே அதை காப்பாற்றிக்க முடியல. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ நெருப்பில் தூக்கி போட்டாங்க, கர்த்தர் இறங்கினார். அவரல்லவோ தெய்வம். சிங்க கேபியில் தூக்கி போட்டாங்க, சிங்க வாயை கட்டினார். அவரெல்லாம் தெய்வம். நம்மளை காப்பாற்றுறதாங்க தெய்வம், நம்மளை விட்டு போகிறது தெய்வம் அல்ல. ஆமாம் இல்லை? அவன் தெய்வத்தை விட்டு அவன் ஓடி போயிட்டான். புரியுதா இல்லைங்களா? நம்ம தூக்கின்னு சுமக்கிறது இல்லை, நம்மளை தூக்கி சுமக்கிறது தான் ஆண்டவர். நான் எண்ணெய், தயிர், நெய், பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதில்ல. எண்ணெய் அவருடைய ஆவியினால் அபிஷேகம் செய்யவர் தான் கடவுள். புரியுதா இல்லைங்களா? இவர் டோட்டல் டிஃப்ரெண்ட் இவர். சரிங்களா? இப்போ தாவீது என்ன பண்ணுறான்? கற்றுக் கொடுத்தாரான். டேய், இதெல்லாம் பண்ணக்கூடாதா தம்பிங்களா? இதெல்லாம் இருக்கு, என்ன பண்ணுற? இது எடுத்துகிட்டு போய் தெரியாமல் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு போகிற, அப்புறம் நீ சாபத்துக்கு உட்பட்டுருவ, எடுத்துகிட்டு போய் கொளுத்து. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சுகமாக இருந்தார். எப்படி இருந்தார்? தீர்க்காயுசாக இருந்தார், ஐஸ்வர்யவானாக இருந்தார், அப்புறம் ஆளுகையில் இருந்தார், மகிமை உள்ளவனாக இருந்தார். ஆமேனா இல்லைங்களா? இது எல்லாம் எப்படின்னா சுகமாக இருக்கிறதுக்கு ஒன்று தேவ வார்த்தை நடக்கணும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா தாவீது தான். ரெண்டாவது, காய் என்கிற ஒரு நபர் புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். 3 யோவான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி. ஏன் தெரியுமா அந்த வார்த்தை யோவான் சொன்னாரு? அடுத்த வசனம் வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று
உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆஹா, எது நடந்தாராம்? காய் எது நடந்தாராம்? எங்கள் சித்தி பொண்ணுக்கு காயின்னு பேர் வச்சாங்க. இந்த காய் என்னும்போது எனக்கு காய் ஞாபகம் தான் வருது. காய் என்ன பண்ணாருன்னா, சத்தியம்னா இதுதான், உன்னுடைய வசனமே சத்தியம், அதன்படியாக வாழ்ந்ததால் நீ சுகமாக இருந்தார். சுகம்னா என்னென்ன சுகம்? சுகமானா நல்ல ஆரோக்கியம், நல்ல ஐஸ்வர்யம், நல்ல பாதுகாப்பு, உண்ண உணவு, உடை, இருக்க இடம், இதெல்லாம் தான் ஒரு பேக்கேஜ். சுகமாய் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி யாரை வேண்டாராம்? யாரை வேண்டாராம்? யாரை வேண்டாருங்க? யாரை வேண்டாரு? குழப்பமாக இருக்கா உங்களுக்கு? யோவான் யாரை வேண்டாரு? தேவனை வேண்டாரு. ஏன்னா அவர் சத்தியத்தில் நடக்கிறதால வேண்டாரு. இப்போ நீங்கள் சத்தியத்தில் நடந்தீங்கன்னா நான் உங்களுக்காக வேண்டிக்குவேன். சொல்லணும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, முன்ன இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இல்லை, இப்படி நடக்கிற வசனத்துபடியாக வாழ்க்கை இருக்குது அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக இல்லைங்களா? இல்லை அன்றைக்கி பார்த்தவன் அப்படியே இருக்கிறான், ஒரு மாற்றமும் இல்லை, இப்படியே தான் இருக்கிறான், வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, நடக்கையிலே மாற்றம் இல்லை, செயலில் மாற்றம் இல்லைன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும்? நானே சந்தோஷப்படல, ஆண் சந்தோஷப்படுவாரா? சரி, அடுத்தது வாசிங்க. 2 யோவான் 4ஆம் வசனம் வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. சரி, அப்போ சத்தியத்தில் நடந்தால் தான் சந்தோஷம். யாருக்கு? அன்பான சீஷனுக்கு, அன்பான தேவனுக்கு. அன்பான சீஷனுக்கும் அன்பான தேவனுக்கும் அதான் பிடிக்கும். யார் நடந்தாங்கன்னா அம்மாள். வாசிங்க, அம்மாள். அதுக்கு மேலே வசனம் 2வது வசனம் வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது. அதுல 2 யோவான் அம்மாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும். இப்ப அம்மாளும் அவங்க பிள்ளைகளும் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் வசனம் வாசிங்க. இப்ப பிதாவினால் நாம் பெற்ற கற்பனைகளின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் கோடு போடுங்க கீழே. சிலர், எல்லாரும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க இருந்தாங்களோ, 6 பிள்ளைங்க இருந்தாங்களோ, 7 பிள்ளைங்க இருந்தாங்களோ, எல்லாம் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கல. சிலர், அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அநேகர் அழைச்சாரு, அநேகர் சத்தியத்துப்படியாக வாழல, சிலர் மட்டும்தான் பக்தியாக வசந்தபடியாக வாழ்ந்தாங்க. இங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கு, சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷம். நீ சத்தியத்தை நடந்தால் தான் சந்தோஷம். சத்தியத்தில் நடக்கணும், என்ன பண்ணும்? உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும். என்ன வரணும்? நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறது பெருசில், எங்கள் அப்பா மாதிரி நான் என்ன பண்ணோம்? இருக்குன்னு எதிர்பார்க்கணும். சரிங்களா? ஏசப்பா மாதிரி நம்மள இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவர். சரி, 5ஆம் வசனம் வாசிங்க. அது 2 யோவான் 5. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி இப்ப அன்பு எங்க எப்ப இருக்கு? ஆதிலிருந்து இருக்குங்க. ஆதிலிருந்து இருக்கு. உன் தேவனாக கர்த்தரிடத்துல முழுதத்தோட முழு அன்பு கூறுவாய். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா ஆண்டு அன்பை தான் பிரதானமாக போதிச்சிருக்காரு. அன்பு இல்லாத தானே காயின் ஆபேலை கொன்னார். எதில் கொன்னார்? பொறாமையில் கொன்னார். எதில் கொன்னார்? பொறாமையில் கொன்னார். அன்பு இருந்தால் கொன்று இருப்பாரா? அன்பு இருந்திருந்தால் தன் சகோதரன் எப்படி காணிக்கை கொடுத்தானோ, எதற்காக கர்த்தர் அங்கீகரிச்சாரோ அவனும் அதை கொடுக்க பிரயாசப்பட்டிருப்பான். அன்பு இல்லாதனால்தான் பொறாமை கொன்னான். ஆமென்ங்களா? அப்போ அன்பு எல்லாவற்றையும் செய்யும். ஏசப்பா மேலே அன்பு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் செய்யும், தாங்கும், சகிக்கும், நம்பும். ரைட். அப்போ இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைப்படியாக 2 பேர் இன்றைக்கி பார்த்தோம். ஒன்று தாவீது, 2வது இது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகுமார் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா?
ப்ராஸ்பர் அண்ட் பி இன் ஹெல்த்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்படின்னா ப்ராஸ்பர் அண்ட் பி இன் ஹெல்த். தமிழ் ஆக்கத்தில் அதுங்க ப்ராஸ்பர் அண்ட் பி இன் ஹெல்த் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து ஆரோக்கியமாக இரு. என்னது? செழித்து. நீ செழித்து ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்னா நீ வசனத்தின்படியாக வாழும்பொழுது. உண்மை இல்லைங்களா? செழித்து ஆரோக்கியமாக இருங்க. அந்த செழித்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு உங்களுக்கு ஒன்றே ஒன்று அடிப்படை. எங்கே போய் எடுத்துகிட்டு வரணும், யார் கொடுப்பாங்கலாம் யோசிக்காதுங்க. கடல் தாண்டியும் இல்லை, மேலே ஆகாசத்துலையும் இல்லை. அது உனக்கு மிக அருகில் உன் கையில் இருக்குது. இதுக்கு நீ கடல் தாண்டியும் போக தேவையில்ல, ஆகாசத்துக்கு ஏறி யார் வாங்கிட்டு கொடுப்பான்னு யோசிக்க தேவையில்ல. உன் கையில் இருக்குது பைபிள். இதன்படியாய் நீ வாழும் பொழுது செழித்து ஆரோக்கியமாக இருப்பாய். ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் அப்படியே ஆசீர்வதிக்கட்டும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளுவார். ஆமெனா இல்லைங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவீதுக்கு அருளினதை உங்களுக்கும் அருள்வார். அப்போ தாவீதை போல நான் நடனம் இல்லை, பாட்டு இல்லை, பாடு ஆடு உற்சாகமாக கையை தட்டெல்லாம் பண்ணு, ஆனால் அதோடு கூட வசனத்தின்படியாக வாழ். காயை போல வாழ். அம்மாளுடைய பிள்ளைகளை சில பேர் போல வாழ். கற்றுக்கொள்ளு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பாராக. ஆமென்.